நேற்றைய தினம் 17ஆம் தேதி உலகம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை கேட்டு அதிர்ந்து போனது என்று சொல்லலாம். ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். இன்னும் 2-3 தினங்களில் ஒரு முக்கிய அறிவிப்பை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு பயங்கரமான தாக்குதல், யாரும் எதிர்பாராத ஒரு தாக்குதல். அபுதாபியில் அமைந்திருக்கக்கூடிய அமீரகத்தின் ஒரே ஒரு அணு உலை, அங்குதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அமீரகத்தினுடைய மொத்த மின்சார தேவையில் 25% இந்த ஒரே அணுமின் நிலையம்தான் பூர்த்தி செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதி முக்கியமான இடத்தின் மீது ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒன்று நடந்திருக்கிறது. அணு உலையின் மின் பிறப்பாக்கி ஜெனரேட்டர் தீப்பற்றி எரிந்ததாக செய்திகள் வந்தது. சர்வதேச அணுசக்தி முகமை, அதாவது IAEA, ஒரு தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மின்சாரம் தடைப்பட்டதால் ஒரு அணு உலை அவசர கால மின்பிறப்பாக்கியை பயன்படுத்தி இயங்கியது. நல்ல வேளையாக இந்த கதிர்வீச்சும் ரேடியேஷனும் கசியவில்லை என்பதையும், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, நிலைமை இப்போது கட்டுக்குள் வந்துவிட்டது என்று குறிப்பிடுகிறது. ஆனால் ஒரு அணு உலையை யாரோ குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ட்ரம்ப் பீஜிங்கில் இருந்து கிளம்பி 24 மணி நேரத்துக்குள்ளாக ரஷ்ய அதிபர் புட்டின் செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைய தினம் பீஜிங் செல்கிறார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அணு உலை தாக்குதல் ஒரு பக்கம், புட்டினின் பீஜிங் பயணம் மறுபக்கம். அடுத்த 3 நாட்களில் உலகம் எப்படி மாறப்போகிறது என்கிற விடயத்தை அவதானத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் அமீரகத்தினுடைய பரக்கா அணு உலை மீது நடந்த தாக்குதல் குறித்த தகவல்களை பார்ப்போம். பரக்கா அரபு மொழியில் இதற்கு ஆசீர்வாதம், பிளெஸிங் என்று அர்த்தம். அபுதாபியினுடைய அல் தஃப்ரா என்கிற பகுதியில் தான் இந்த அணு மின் நிலையம் அமைந்திருக்கிறது. தென்கொரியாவினுடைய உதவியுடன் கட்டப்பட்ட இந்த 4 அணு உலைகளில் முதலாவது யூனிட் 2020 தான் முழுமையாக செயற்பட தொடங்கியது. அமீரகத்தினுடைய தூய்மையான எரிசக்தி, கிளீன் எனர்ஜி கனவே இந்த பரக்கா தான் என்று சொல்லலாம். ஒரு சின்ன ஒப்பீட்டை சொல்லுகிறேன். சில நாடுகளை பொறுத்த மட்டில் அந்த நாடுகளுக்கு முழுமையாக ஒரு வருடத்துக்கு தேவைப்படக்கூடிய மின்சாரத்தை இந்த ஒரு அணு உலை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. நேற்று காலை எங்கிருந்தோ ஒரு ட்ரோன் பறந்து வந்து ஒரு ஜெனரேட்டரை குறிவைத்து தாக்கியது. அணு உலையினுடைய வெளிப்புற எல்லையில்தான் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. அபுதாபியினுடைய ஊடக அலுவலகம் உடனே அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள். கதிர்வீச்சு எதுவும் நடக்கவில்லை, யாருக்கும் காயமில்லை, அணு உலை வழக்கம் போல செயல்படுகிறது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டார்கள். சர்வதேச அணுசக்தி முகமையும் என்ன சொன்னது என்றால், தீ விபத்தால் ஒரு மின்பிறப்பாக்கி பாதிக்கப்பட்டது, அதனால் ஒரு அணு உலை சில நிமிடங்களுக்கு அவசரகால மின்பிறப்பாக்கிகளை கொண்டு இயங்கியது என்று குறிப்பிட்டது. ஒரு மாபெரும் பேரழிவு தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி அந்த அணு உலையில் ஒரு கசிவு ஏற்பட்டிருந்தால் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அது அமைந்திருக்கும். யார் இதை செய்தார்கள்? இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. அமீரகமும் பொதுவெளியில் யார் மீதும் குற்றம் சாட்டவும் இல்லை. ஆனால் அனைவரினுடைய சந்தேக பார்வையும் உடனடியாக ஈரான் மீதுதான் திரும்பி இருக்கிறது. ஏனென்றால் சமீப நாட்களாக ஈரான் அமீரகத்தை கடுமையாக எச்சரித்து வந்தது. இஸ்ரேலினுடைய அயன் டோம் பாதுகாப்பு அரணையும் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களையும் அமீரகம் அனுமதித்தால் இதற்கான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி ஈரான் மிரட்டியிருந்தது. நெத்தன்யாகு வேறு ரகசியமாக போய் வந்திருக்கிறார். அதற்கு ஈரானினுடைய பதிலடிதான் இந்த அணு உலை தாக்குதலா என்ற கேள்வியும் கூட எழுகிறது. இது ஏன் இவ்வளவு ஆபத்தானது? ஒரு அணு உலையை குறிவைத்து தாக்குவது என்பது சர்வதேச சட்டப்படி மிகப்பெரிய ஒரு குற்றம். இது அப்பாவி மக்களின் வாழ்வாதாரத்தின் மீதான ஒரு தாக்குதல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். IAEA விதிகளுக்கும் எதிரானது, முரணானது. அமீரகம் நேரடியாக போரில் இறங்கும் வரை அவர்களுக்கு வலியை தர வேண்டும் என்பதுதான் ஈரானின் திட்டமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஹோமூஸ் நீரிணையை ஈரான் ஆக்கிரமித்திருக்கிறது, மறுபக்கம் அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களை முடக்கி இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தமும் கண்ணாமூச்சி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் இது. ஏற்கனவே ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய போர் நிறுத்தம் இந்த அணு உலை தாக்குதலால் இப்போது இன்னும் பலவீனமாகி இருக்கிறது. ஆக அமீரகத்தின் மீது இந்த மாதம் போர் நிறுத்த காலத்தில் நடக்கிற முதலாவது தாக்குதல் இதுவல்ல. இதற்கு முதல் ஏப்ரல் 8ஆம் தேதியும் கூட ஃபுஜைரா துறைமுக பகுதியில் நடந்த தாக்குதல்களின் போது 3 இந்தியர்கள் காயங்களுக்குள்ளாகி இருந்தவை குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படி போருக்கான ஆயத்தங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னும் ஒரு பக்கம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உலக தலைவர்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் பீஜிங்கில் இருந்து கிளம்பினார். அவர் விமானம் கிளம்பி 24 மணி நேரம் கூட ஆகவில்லை, ரஷ்யா ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. நேற்றைய தினம் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மே 19, 20ஆம் தேதிகளில் ரஷ்ய அதிபர் புட்டின் பீஜிங் செல்கிறார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கிறார்.
ட்ரம்பினுடைய பீஜிங் பயணத்தின் முடிவு என்னவாக இருந்தது என்று நேற்று சொன்னோம். போயிங் விமானங்கள் வாங்குவது உறுதி செய்யப்படவில்லை. தாய்வானுக்கு ஆயுதம் விற்பது பற்றி எந்த விதமான ஒரு முடிவும் எடுத்ததாக தெரியவில்லை. ஈரான் ஒப்பந்தமும் தெளிவாக இல்லை. அமெரிக்காவினுடைய முன்னாள் வர்த்தக பிரதிநிதி சொன்னது போல ட்ரம்பும் அவருடைய குழுவினரும் இந்த பயணத்தில் பெரிதாக எதையும் சாதித்ததாக தெரியவில்லை. ஆனால் புட்டினின் பயணம் அப்படி இருக்காது. கூட்டறிக்கை வரும், பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், உக்ரைன் மற்றும் ஈரான் குறித்து முக்கிய முடிவுகள் எட்டப்படும். ஒரே ஜி ஜின்பிங் ஒரே வாரம். ஆனால் ட்ரம்புக்கு ஒரு சாதாரண வரவேற்பு, புட்டினுக்கு உறுதியான ஒப்பந்தங்கள். சீன அதிபர் யாருக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் இன்னும் ஒரு சில தினங்களில் புரிந்து கொள்ளலாம். 2022 உக்ரைன் போர் தொடங்கிய போது ரஷ்யாவை உலகம் தனிமைப்படுத்தியது. அப்போது சீனாவுடனான வர்த்தகத்தை மட்டுமே ரஷ்யா முழுமையாக நம்பியிருந்தது. இப்போது 2026 ஈரான் போர் நடக்கிறது. அமீரக அணு உலை தாக்கப்பட்டிருக்கிறது. புட்டின் பீஜிங் செல்கிறார். சீனா ட்ரம்போடும் பேசுகிறது, புட்டினோடும் பேசுகிறது. இரண்டு தரப்புக்கும் சீன அதிபர் தான் தூதுவர். இதுதான் சீனாவினுடைய மிகப்பெரிய பலம் என்றும் சொல்லலாம். ட்ரோன் தாக்குதலும் நடக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் போரை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியும் நடக்கிறது. அமைதியும் போரும் ஒரே நேரத்தில் பயணிக்கின்றன. துபாயில் லட்சக்கணக்கான இந்திய இலங்கை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அமீரகத்தினுடைய மின்சார தேவையில் 25% பரக்காத்தான் பூர்த்தி செய்கிறது. ஒருவேளை இந்த அணு உலைக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டால் அமீரகத்தினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அது அமீரகத்தை மட்டும் பாதிக்காது, இந்திய இலங்கை போன்ற நாடுகளையும் அந்த நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய பண பரிவர்த்தனையையும் நேரடியாக அது பாதிக்கும். ஒரு அணு உலை ட்ரோனால் தாக்கப்பட்டிருக்கிறது. போர் நிறுத்தம் நூலிழையில் ஊசலாடுகிறது. மே 19, 20 புட்டின் பீஜிங்கில் இருப்பார். ஈரான் ஒப்பந்தத்தில் சீனா அழுத்தம் கொடுக்குமா அல்லது ரஷ்யா அதை தடுக்குமா? உக்ரைன் குறித்து என்ன முடிவெடுப்பார்கள்? அடுத்த 3 நாட்களில் உலகம் ஒட்டுமொத்தமாக மாறலாம். ஈரானுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானால் நீரிணை திறக்கப்படும், எண்ணெய் விலை குறையும். அது போன்ற நாடுகளுக்கு பெரும் நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்கும். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அணு உலை தாக்குதல் மேலும் பெரிதாகும். போர் மீண்டும் முழுவீச்சில் தொடங்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நாளை சந்திப்போம்.